குறித்து அறிவிக்க இன்னும் காலம் உள்ளது என மதுரையில் டிடிவி தினகரன் கூறினார். மதுரை காமராஜர் சாலையில் உள்ள மகாலில் அமமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது மதுரை காமராஜர் சாலையில் உள்ள மகாலில் அமமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது அரசியல் ரீதியாக எது நடந்தாலும் அமமுக டிடிவி தினகரனை தொடர்பு படுத்தி பேசுகிறார்கள். இதற்கிடையே செங்கோட்டையன் தாவேக சென்றதற்கு நான் தூண்டிவிட்டதாக கூறினார்கள். பன்னீர்செல்வம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு முடிவு எடுத்தார். அதனையும் நான் சொன்னதாக வதந்தியை பரப்பினார்கள். கூட்டணி குறித்து அமமுக எப்போது முடிவெடுக்க வேண்டும் என்பது தெரியும். தகுதியான வேட்பாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கும் கூட்டணிக்கு செல்ல இருக்கிறோம். தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு முன்பாக கூட்டணி குறித்து அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு கூட்டணி குறித்து முடிவு செய்ய இன்னும் நிறைய காலம் இருக்கிறது. பொறுமையாக யோசித்து முடிவு செய்வோம். அரசியல் நோக்கர்கள் கூறும் பதிலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டதா? புதிதாக ஒரு கூட்டணிக்கு செல்லும் போது எத்தனை சீட்டுகள் என்பதை முடிவு செய்து விட்டுதான் செல்ல முடியும். டெல்லி சென்று வந்தாலே அழுத்தம் கொடுப்பதாக கூறுகிறார்கள். யாரையும் அழுத்தம் கொடுத்து கூட்டணியை ஏற்படுத்த முடியாது. நட்பு ரீதியாக மரியாதை நிமித்தமாக டெல்லி செல்வதை எல்லாம் விமர்சிக்கிறார்கள். மிரட்டி பணிய வைப்பதாக கூறுவது ஏற்புடையதல்ல. எங்களுக்கு தேவையானவற்றை தைரியமாக முடிவு செய்வோம். அமித்ஷாவின் வாழ்த்துக்களால் தான் நாங்கள் கூட்டணி முடிவு செய்தோம் என கூறுவது முட்டாள்தனமானது. எங்கள் மீது சேற்றை வாரி இறைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பின்னர் நான் கூட்டணியை விட்டு வெளிவந்த பின்னர் யாரையும் நான் சந்திக்கவில்லை. எனக்கு யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. கூட்டணி குறித்து அறிவிக்க இன்னும் காலம் இருக்கிறது. அப்போது அறிவிப்போம். கூட்டணிக்கு வர வேண்டும் என பல கட்சி தலைவர்கள் நீண்ட மாதங்களாக எங்களிடம் பேசுவது உண்மை. நாங்கள் யாரது அழைப்பையும் நிகாரிக்கவில்லை. நாங்கள் தான் இன்னும் முடிவு எடுக்காமல் இருக்கிறோம். எங்கள் அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள். தேர்தல் என்பது 3 மாத கூத்து. அதற்கு பின்னும் அரசியல் கட்சி நடத்துவோம். அதனால் முடிவை பொறுமையாக எடுப்போம். எங்கள் இலக்கை நோக்கி பயணிப்போம். நான் தேர்தலில் போட்டியிடுகிறேனா இல்லையா என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை. தமிழக மக்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் மக்களுக்கு விரோதமாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்றார். டிபேட்டுங்கிற பேர்ல இன்றைக்கு தொலைக்காட்சிகள்ல நடக்கிற டிபேட்டுகள்ல என்ன சேர்த்துவாங்க. இது அண்ணன் செங்கோட்டையன் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் தாவேக்கா போனா நான் தான் தூண்டி விட்டேன்னாங்க. அதே மாதிரி இப்ப 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேசி எடுக்கிறாங்க. அதுவும் டிடிவி தினகரன் தான் சொல்லி அவர் அப்படி கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் பார்த்த நேரத்துல நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. தொலைக்காட்சியில இந்த டிபேட்ல அதுல கலந்துக்கிறவங்க வேணா யாரோட பின்னணியிலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்கார்ந்து ஏதோ பேசுறாங்க. ஒரு தொலைக்காட்சியில நெறியாளராக இருப்பவர்களே, நடுநிலையா இருக்க வேண்டியவங்கள டிடிவி ஓபிஎஸ் அறிவிச்சுட்டாரு, டிடிவி ஏன் அறிவிக்கல அப்படின்னு கேட்கிறாங்க. அது அவசியம் இல்லையா? நான் இன்னைக்கே அறிவிக்கணும். அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்ததுனால நான் அடுத்த நாள் எடுக்கணும். இன்னும் அப்படிதான் என்டிஏல இருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் கழித்து தான் நாங்க முடிவெடுத்து வந்தோம். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தவிர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்க யாரை எதிர்பார்த்தா அப்படி கிடையாது. நாங்கள் எங்களுக்கு எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற கூட்டணிக்குத்தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதை சொன்ன தை மாதத்துல அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் அறிவிப்பு எனக்கு தெரிந்து கடைசி பிப்ரவரி அல்லது மார்ச் தான் வருது. அதனால எங்களுக்கு we have enough time to decide and take decision. அதனால யாரோ ஒருவர் எல்லாம் சேர்ந்து என்ன நீங்க வந்து நீங்க ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு ஒரு நெறியாளரே ஒரு தொலைக்காட்சியில கேட்பது எப்படி நியாயமா இருக்கும்? அதனால இன்னொரு கட்சி பேசுறதை பத்தி அரசியல் நோக்கர்கள் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்.
ஏன் இப்ப ஒன்னேன்னு கேக்குறேன். இப்ப திமுக கூட்டணி இருக்கு. ஏற்கனவே அவங்க 7-8 வருஷமா இருக்கிற கூட்டணி தான். அங்க தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு சுமூகமா அறிவிச்சிட்டாங்களா? கேக்குறேன் சார். இப்ப புதுசா கூட்டணிக்கு போறப்ப, இப்ப நாங்க ஒரு கூட்டணிக்கு போறோம்னா எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாங்க புதிதாக அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும். கரெக்டா? ஆனா ஏற்கனவே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி. அங்க என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள்? ஏதாவது 7-8 வருஷமா ஒன்னா இருக்கிற கூட்டணிகள் தானே 10 வருஷமா தேர்தல் வருதுன்னு என்ன நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் முடிவெடுத்து விட்டார், டிடிவி எப்போது எடுக்க போகிறார், ஏன் எடுக்கவில்லை, அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல உட்கார்ந்துட்டு இவங்களா யோசிச்சு. அவர்கள்ட்ட கேட்கிற திமுக கூட்டணிக்கு இன்னும் இத்தனை பலமான கூட்டணிங்கிறாங்க, 10 வருஷமா இருக்காங்கிறாங்க, கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறாங்க. அதுல காங்கிரஸுக்கு முடிவாகி விட்டதா? சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை தொகுதி என்பது முடிவாகி விட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முடிவாகி விட்டதா? மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகி அவர்கள் அறிவிப்பார்களா? அவர்கள் அறிவிக்கல இன்னும். ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்துல நாங்கள் சொல்றோம், நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும், நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுங்க, நான் கிளியரா சொல்றேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் கூட்டணி என்ன 331 நினைக்கிறேன், அதுல சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப அந்த வாக்குறுதி கொடுத்தாரு. அதை சொன்ன அன்னைக்கே ஆணையப்பட்டு நீங்க கேட்டப்ப அவர்கள் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை 80% நிறைவேற்றவில்லை. 24 எப்படியோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இந்த முறை அவர்கள் அதே நம்பிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களி. ஊடகத்துல டிபேட் பண்றாங்களா மேதைகள், அவங்கள்ட்ட கேளுங்க சார், அவங்கள்ட்ட கொடுங்க, சப்ஜெக்ட் பேசுவாங்க. நான் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா, இந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்க, எங்க ஸ்டாண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். அதனால இன்னும் அது சம்பந்தமா நீங்க 3 மாதம் கிளிப்பிள்ளை மாதிரி நான் சொல்லிட்டேன். இனிமே நான் அதை பத்தி சொல்ல போறது இல்லை. அன்னைக்கு தர்மபுரியிலே சொன்னேன், அதையே அரைக்க வேணாம், எங்கள் கூட்டணி முடிவான பிறகு உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேங்க, நீதிமன்றங்களோ அரசாங்கங்களோ மக்கள் அமைதியாக இருப்பதற்கு அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்டில் கடவுளின் பெயரால, ஜாதியின் பெயரால, மதத்தின் பெயரால எந்த ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அதை மக்கள் பொது அமைதிக்கு எதிராக யார் செயல்படுவது, நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல அது எனக்கு தெரிய திருமாவளவனை கூட பார்த்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு பதில் அதை நீங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் பதில் சொல்லிருக்காரு, நாங்க RSS பிள்ளைகள்லாம் நீங்க யாரோட பிள்ளைகள் கேட்டுருக்க. அவங்களே கேட்டிருக்காங்களா, என்ன போய் எதுக்கு கேட்டுட்டு இருக்கோம்? எனக்கு எல்லாம் பதில் சொல்ல தெரியாது சார். அரசாங்கம் பொறுப்பேற்கணும், பாவம் அந்த பேர் அவர் ஸ்கேப் கோட் ஆகியிருக்காங்க. அதுக்கு அமைச்சராக இருப்பவர்கள், அந்த துறை அதிகாரிகள் எல்லாரும் தான் பதில் சொல்லணும். அரசாங்கம் எல்லாம் தான் அதுக்கு பொறுப்பு. என்னப்பா
போராட்டங்கள் எதுக்கு தேவையா? இல்லம்மா, இல்ல, நீங்க அப்படி சொல்றீங்க. ப்ரொடெஸ்ட் பண்றது ஒண்டிதான் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து செல்றதுக்கான ஒரே வழி அப்படி கிடையாது. எதுக்கு தேவையானவற்றுக்கு நாங்க பொறுத்தது இல்லம்மா, நாங்க தேவையான தேவையான விஷயங்களுக்கு நாங்க உறுதியாக போறோம். அடுத்தது நீங்க அவங்க போராட்டமே நடத்தல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நாங்க லைம் லைட்ல இருக்கணும்லாம் நாங்க விரும்பல. எங்களை லைம் லைட்ல நீங்க வச்சுக்கிட்டு அதை பண்ணல, போராட்டம் பண்ணல, பொதுக்கூட்டம் போடல, மாநாடு போடலைன்னா எங்களுடைய பாணிங்கிறது வேற. நாங்க அரசாங்கம் இல்லம்மா, அதேதான் நானும் சொல்றேன். நாங்க தேவையான மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கு. நான் பண்ணலன்னு சொல்றேன், பண்ணிட்டு தான் இருக்கும். நான் எந்த கூட்டணியும் முடிவே பண்ணலங்க. அப்படி வரப்ப அந்த நிபந்தனைகளை சொல்றேன். நான் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டேன். எங்க தொண்டர்கள் ஆசைப்படுறதோ அவங்களுக்கு தெரியும். நான் எப்ப முடிவெடுப்பேங்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. சொல்றேன்.